கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேவையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேவையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் நிந்தனை எமக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ சர்வதயாபர இயேசுவே பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் மண்ணால் மனிதனை உருவாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாவர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் துஷ்டயூத கையில் சிறைப்பட்டு திருக்கண்டத்தில் கரத்திற் கயிறிட்டு செம்மறி போல பலிக்கேகப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் அந்நீத குருச்சபையில் அமர்ந்து பொய்ச்சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பலிகாரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும்
சுவாமி தயவாயிரும். திருக்கன்னத்தில் அறையுண்டு, திருவிழிகள் மறைக்கப்பட்டு, முழுதும் கோரணி வாதைகள் அனுபவித்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருக்கன்னத்தில் அறையுண்டு, திருவிழிகள் மறைக்கப்பட்டு, முழுதும் கோரணை வாதைகள் அனுபவித்த எந்த யாவர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பிலாத்திட்ட துஷ்ட தீர்வையால் கற்றூணில் கட்டுண்டு, லிஷ்டூரமாக 5000க்கும் அதிகம் அடிபட்டு, சர்வாங்கமும் இரத்தவாராக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருச்சிரசில் முள்முடி தரித்து, பீட்டர் சகலாத்தை மேலிற் போர்த்து, பரிகாசராசனாக நிந்திக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பாரதூரச் சிலுவை தோளில் சுமந்து, கபாலமலை மட்டும் தொய்வோடே நடந்து, பலவீனமாக தரையிலே விழுந்த எந்த யாவர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருத்துகிலை கடூரமாய் உரிந்து, சர்வாங்க காயங்கள் விரிவாய் மிகுந்து, சபை முன்பாக நாணித்து வாதிக்கப்பட்ட என் தயாவர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவை மரத்தின் மீதே சயனித்து, திருப்பாதங்களில் ஆணிகள் அறைந்து, இரு கள்வருக்கும் நடுவே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவையிலேறி சுகிர்தம் ஒளிந்தே, வாதிக்கிற சத்திராதிகளுக்கு பாவம் பொறுத்து, அனைவருக்கும் தயவு காண்பித்த எந்த யாவர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சகல வாதைகளையும் தீர அனுபவித்து, பாவிகளிடேற்றம் முகிய முகிந்து, ஜீவபலியாக பிராணனை கொடுத்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருமுகமலர்வு மடிந்து, திருவிழிகள் மறைந்து, திருத்தலை கவிழ்ந்து மரணித்த என்
தயாபர இயேசுவே. தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். எனக்காக வித்தனை பாடுகளை பட்டீரே, என் பாவம் உத்தரிக்க உமதுதிரம் சிந்தினீரே. எனதாத்துமத்துக்காக உமதாத்துமத்தை கொடுத்த எந்த யாவர இயேசுவே. தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். இந்த நன்றிகளை எல்லாம் அடியேன் பாராமல் எனக்காக பாடுபட்டதையும் எண்ணாமல் மகா துஷ்ட துரோகத்தை செய்தேனே. என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். இதோ என் இருதயம் சகலமும் மதிந்து விதனத்தால் பொடி பொடியாக பிளந்து கண்களால் கண்ணீர் சொரிந்தழுது நிற்கின்றேன். என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். உம்முடைய கிருபையையும் மகிமை மிகுதியையும் பார்த்து என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். உம்முடைய கசையடிகளையும் முள்முடியையும் பார்த்து என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். உம்முடைய சிலுவையையும் திருமரணத்தையும் பார்த்து என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். உம்முடைய சர்வாங்க காயங்களையும் திருவுதுரத்தையும் பார்த்து என் பாவத்தை பொறும் சுவாமி என் பாவத்தை பொறும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும்.
இவரே என் அன்பார்ந்த மகன். இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். நானே உலகின் வழி, நானே உலகின் வழி, நானே நல்ல ஆயன், நானே உயிர் தரும் உணவு, நானே உண்மையான திராட்சை கொடி. ஒளியின் கதிர்கள் திசையெங்கும் தெரித்தன. காரிருள் அஞ்சத் தொடங்கியது. 8 திக்குகளும் அவர் நாமத்தை உச்சரித்தன. அவரை நோக்கிய சனத்திரள் சீடராய், நண்பராய், பக்தராய், எதிரியாய் சூழத் தொடங்கியது. எதிரியாய் சூழத் தொடங்கியது. ஆண்டவரே, நீரா எனது காலடிகளை கழுவப் போகிறது. நான் செய்வது ஏன் என்பது இப்போது உனக்கு புரியாது. ஆண்டவரும் போதகருமாகிய நீர் எனது காலடிகளை கழுவ நான் விட மாட்டேன். ராயப்பா, நான் உன் காலடிகளை கழுவ நீ அனுமதிக்காவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, எனது காலடிகளை மட்டுமல்ல, எனது தலையையும் கூட கழுவும் ஆண்டவரே. குளித்து விட்டவன் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதுமானது. அவன் தூய்மையாகி விடுவான். நீங்களும் தூய்மையாக உள்ளீர்கள். ஆனால் எல்லோரும் அல்ல. நான் செய்தது என்னவென்று புரிந்ததா? ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டுள்ளீர்கள். உங்களில் பெரியவர் சிறியவராகவும், ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன். ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். என்னோடு சேர்ந்து இந்த விருந்தை அருந்தும் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். யார் ஆண்டவரை உம்மை காட்டிக் கொடுப்பவர்? நான் உம்மை காட்டிக் கொடுப்பேனா? நானா உம்மை காட்டிக் கொடுப்பவன்? நானா ஆண்டவரே? ஆண்டவரே, நானோ? மனுமகன் தன்னை குறித்து மறைநூலில் எழுதப்பட்டபடியே போகிறான். அவர் எந்த மனிதனால் காட்டிக் கொடுக்கப்படுவாரோ அவருக்கு ஐயோ கேடா. அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும். ஜூதாஸ்,
நீ செய்ய போவதை விரைவாக செய்த முடி. இதை பெற்று உண்ணுங்கள். இது என் உடல். உங்களுக்காக நான் சிந்தும் இரத்தத்தை நினைவுபடுத்தும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள். ஆயினை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறுண்டு போகும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. எல்லோரும் உண்மை விட்டு ஓடி போனாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. ராயப்பா, ராயப்பா, இன்றிரவு நீ என்னை மும்முறை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்று உறுதியாக உனக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவரே, உண்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் தயாபதிக இயேசுநாதர் பூங்காவனத்திலே 3 நாளிகை பிதாவை பிரார்த்தித்துக் கொண்டு சர்வாங்கமும் இரத்த வேர்வையாய் வேட்டு விழுந்து தேவதூதனால் தேறுதல் பண்ணின பிறை மறுபடி எழுந்திருந்து சிறுசாக்கள் 3 பேரண்டை போன இடத்திலே அவர்கள் வெகு உறக்கமாய் கண் விழியாமல் இருக்கிறதை கண்டு திருவுளம் பற்றுவதே. இன்னமும் சுகமாய் நீங்கள் நித்திரை பண்ணுங்கோ, நான் மாத்திரம் விழித்து காத்திருப்பே. சதிகாரச் சீசன் என்னை காட்டிக் கொடுக்க பாராணே. சத்துராதி யூதர் படைகள் ஆயுதங்கள் எடுத்துக் கொண்டு என்னை பிடிக்கவும் கட்டவும் பாதிக்கவும் வருவதே. உமது இல்லத்தின் மீது
ஆம், அவர் கழுவ வந்தது பாவக்கரையை, களைய வந்தது ஈமையின் உடுக்கை. அழிந்துவிடும் இவ்வுலக அரசியல் விடுதலைக்காக அல்ல, அழியாது நிலை பெறும் முழு மனித விடுதலைக்காக. ஆத்மாவை அழிக்கும் அகிலத்தின் தீமைகளின் மேல் அவரது சவுக்கடிகள் விழுந்தன. உண்மை கொடிது. தீமையின் தலையை நசுக்கிய கால்களை தீண்ட முனையும் மானிடம். ஆத்ம சோதனை செய்து கொள். நீயும் அவனும் ஒன்றுதான், நீயும் அவனும் ஒன்றுதான். நிழலாடிய ஒரு முகம் உருக்குலைந்தது. உடலெங்கும் அடி காயங்கள். செவ்விரத்தத்தால் அந்த வதனம் சிதைந்திருந்தது. ஆயினும் அது முகிலிடை மறைந்த இளம் பிறை போல் சாந்தமாக ஒளி வீசியது. உண்மையும் நீதியும் அதன் கண்ணில் மின்னியது. அது என்னை ஏறெடுத்து பார்த்தது. எனவே அந்த நீதிமானின் மண்ணில் எச்சரிக்கையாக இருங்கள்.
மனிதன். சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும். கொடிய சிலுவை சாவுக்குரிய எந்த அரசியல் தவறையும் இவனிடத்தில் நான் காணவில்லை. எங்களுக்கு வேத சட்டம் உண்டு. அந்த சட்டத்தின்படி இவன் இறந்தேயாக வேண்டும். ஏனெனில் தன்னையே இறைமகன் என்று கூறுகின்றான். சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும், சிலுவையில் அறைந்து கொள்ளும். செனேகா, இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். என்னை கொண்டு அதனை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். அதுதான் அவர்களது அரசியல். அவர்களின் தாளத்துக்கு நான் ஆடப்போவதில்லை. நான் யார் என்று காட்டுகிறேன். பரவாசை விடுதலை செய்தால் மீண்டும் அவனை கைது செய்ய முடியும் தானே? முடியும். ஆனால் அவன் ஆபத்தானவன். தவிர்க்க முடியாது. அவன்தான் இப்போது எனது துருப்புச்சீட்டு. கைப்பாஸ், இவன் மக்களுக்கு எதிரானவன் என்று கூறினீர்கள். அதனால் நான் இவனின் தண்டனையை மக்கள் முன்னிலே வைக்கிறேன். மதிலுக்கு வெளியே நிற்கும் மக்களை உள்ளே வர அனுமதியுங்கள். யூத பெருமக்களே, பாஸ்கா விழாவை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம். இங்கே 2 குற்றவாளிகள் இருக்கிறார்கள். அவன் பரபாஸ், கொலைபாதகன். இது உங்கள் அரசன் என்று குற்றச்சாட்டப்படும் போதகர் இயேசு. இவர்களில் நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? ஆளுநர் பெருந்தகையே, தாங்கள் சிறந்த அரசியல்வாதி என்பதை நாம் அறிவோம். ஆனால் நிச்சயம் நீங்கள் தோற்கப் போகிறீர்கள். போதகரே, எதிரியையும் அன்பு செய்ய போதைத்தீர்களே. அன்பு அன்பு என்று கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஆமா போடும் மந்தைகள். நீங்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை. ஆமாம், அவர்கள் மக்களையே குழப்பி விட்டார்கள். சாணக்கியர், நீ எங்கிருந்து வந்தவன்? சொல். என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்ய என்னால் முடியும். உன்னை நான் சிலுவையிலும் மறைவேன். அதற்கான அதிகாரம் என்னிடம்தான் உள்ளது. இது தெரியுமா உனக்கு? என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. அதை நானாகவே கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மேலிருந்து உமக்கு அருளப்படாது என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. செனக்கா, ஒரு குற்றவாளிக்குரிய எந்த கொடூரத்தையும் இவனில் காண முடியவில்லை. அவன் அகத்தைப் போலவே முகமும் தூய்மையாக உள்ளது. இவனை நன்றாக தண்டித்து விட்டேன். இப்பொழுது விடுதலை செய்கிறேன். இதுதான் தங்கள் தீர்ப்பா? அதில் என்ன சந்தேகம்? இது பக்கச்சார்பான முடிவு. பக்கம் சாரும் அவசியம் எனக்கில்லை. ஏனெனில் அவன் உங்களுடையவன். ஒரு ஆளுநனின் பணி தனக்கு கீழுள்ள மக்களின் உண்மையான பிரச்சனையை கண்டுகொள்வது. கண்டுகொள்ளாமலா தீர்ப்பளிக்கின்றேன்? நீங்கள் மதத்தின் பேரால் செய்யும் அரசியலை நான் அறிவேன். தேவை ஏற்படும் போது
கல்லால் எறிந்து கொள்வீர்கள். அங்கே ஆளுநரின் தீர்ப்பு தேவையில்லை, இப்போது அது தேவை என்கிறீர்கள். கொலையை விளையாட்டாக செய்யும் ரோமிய தேசத்தின் அரசியல் பிரதிநிதி என்று இவ்வளவு பரோபகாரியாக இருப்பது எமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. கொலைகாரர்கள், தீவிரவாதிகள், திருடர்கள், கலகக்காரர்கள் இவர்கள் எல்லாம் தண்டனை வழங்க தயங்கியவன் அல்ல இந்த பிலாத்து. ஆனால் நீங்கள் குற்றவாளியாக குற்றம் சாட்டியிருக்கும் இவன் அந்த அளவுக்கு ஆபத்தானவன் அல்ல. அவன் ஆபத்தானவன் என கண்டு தீர்ப்பிட கையளித்தோம். அவனை விட ஆபத்தானவனை தான் நீங்கள் விடுதலை செய்திருக்கிறீர்கள். முடிவான தீர்ப்பு அவனை விடுதலை செய்கிறேன் என்று இதுதான் தீர்ப்பு. இது நீதி இல்லை, அநீதி. குற்றம் காணப்படாதவனுக்கு தண்டனையில் இருந்து விடுப்பளிப்பது அநீதி என்று உங்கள் வேத புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதா? அவன் நமது வேத சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டியவன். தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. இவன் ஒரு கொலை தண்டனைக்குரிய குற்றவாளி. அதற்கு போதிய ஆதாரம் இல்லை. உமது தீர்ப்பில் இருந்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அது என்ன? நீர் மாட்சிக்குரிய மன்னன், நீர் சீசருக்கு நண்பன் இல்லை. இவன் தீர்ப்புக்கும் மன்னன் சீசருக்கும் எனக்கும் உள்ள நட்புக்கும் என்ன தொடர்பு? தொடர்பிருக்கின்றது தேசாதிபதியே. மன்னன் சீசரை தவிர எமக்கு வேறு அரசன் இல்லை. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவன் தன்னைத்தானே அரசன் என்று அழைக்கின்றான். தன்னைத்தானே அரசன் என்று அழைக்கும் அவனும் ரோமிய சாம்ராஜ்யத்திற்கு எதிரி, அதாவது சீசருக்கு எதிரி. சீசரின் எதிரியை விடுதலை செய்யும் போஞ்சியோஸ் லாத்துஸ் நிச்சயமாக அவரது நண்பராக இருக்க முடியாது. பிலாத்து சீசரை எதிர்க்கிறான். பிலாத்து சீசரை எதிர்க்கிறான். இதோ உங்கள் அரசன். பார்த்தாயா செனக்கா, அவன் சொன்னது போலவே அவன் மேல் எனக்கு அதிகாரம் இல்லாது போய்விட்டான். இந்த நீதிமானின் இரத்தத்தின் மட்டில் எனக்கு பங்கில்லை. அது என் மீது படாதிருக்கட்டும். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். அவருடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் மக்கள் மேலும் இருக்கட்டும். அவர் கொடுமையாய் நடத்தப்பட்டார். தாழ்மையாய் அதை தாங்கிக் கொண்டார். அவர் வாய் கூட திறக்கவில்லை. கொல்வதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல அவர் வாய் கூட திறக்கவில்லை. ஏய் ஏய், அசை கூறும் மாரணமே, சிந்த போகும் அந்த முத்து முத்தான இரத்த துளிகளில் உனது பாவப்பட்ட முகத்தை கழுவு. உனது பாவப்பட்ட முகத்தை கழுவு. தன்னவரிடத்தில் பற்ற வைத்த பொழுது குருதி பொழிந்து குவலயம் கழுவும் முன் கால்களை கழுவி புதிய தலைமைத்துவத்துக்கு இலக்கணம் வகுத்த நாள். அந்த புனிதம் மிக்க நிகழ்வில் ஒரு புல்லுருவியும் கலந்திருந்தான். தனக்கெதிராக குதிக்கால் திருப்பிய இரத்த நிலத்துக்குரியவன் அவன். இருளின் கைக்கூலி அவன் மட்டுமா இருளுக்குரியவன்? உண்மையின் மனச்சாட்சியை கொன்றுவிட்டு காசுக்காக எதையும் செய்ய துணிபவர்களே, சுயநல விருப்புகளில் கண்கட்டு வாழும் மானிடர்களே, மனம் மாறாவிடில் ஐயோ உங்களுக்கு கேடு. மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். மானிடர் பாவத்தை மனுமகன் தாங்க, மனுமகன் தோள்களும் காயத்தில் வீங்க, சிலுவை
அதை விரும்பி ஏற்க தந்தையின் திருவுள்ளம் தாங்கி நடக்க எழுந்திட கற்றுக்கொள்ளுங்கள். இலைகள் உதிர்வதெல்லாம் இறப்பின் அடையாளம் அல்ல. வீழ்ச்சிகள் எல்லாம் தோல்விகளும் அல்ல. வீழ்ந்தவர் எல்லோரும் தோற்றவரும் அல்ல. சற்று செங்குத்தாக ஏறிக்கொண்டே சென்றது அந்த கல்வாரி பாதை. தரையிலே நடக்கவே தடுமாறி விழுகின்ற மனிதர்கள் நடுவில் தோளழுத்தும் சுமையோடு மலையில் நடந்தேறுவது என்பது இயேசுவுக்கு எப்படி வலித்திருக்கும்? தனக்கும் கல்வாரிக்கும் இடையில் உள்ள தூரத்தை கணக்கிட்ட இயேசு நிச்சயமாக மூச்சிறைத்து முழுதாய் விழுமுன் முன்னேற வேண்டும் என்று சற்று விரைவாகவே நடந்திருப்பார். காற்றில் வந்த புழுதி அவர் கண்களில் விழுந்து கண்ணொளி மங்கியதோ, இல்லையேல் நெருக்கி வந்த கூட்டம் துப்பி அவரை தள்ளி விழுத்தியதோ, இல்லையேல் ஆற்றி முடிக்க அவர் அவசரமாய் அடி வைக்கையில் பாறை இடுக்கில் பாதம் விழுந்து புரண்டதுவோ, என்னவோ ஏதோ ஒற்றை நொடியில் தரையில் ஒரு முத்தச் சத்தம். இயேசு முதல் முறை தரையிலே விழுகிறார். முகம்பட்ட தரையை மீண்டும் ஒரு முறை முத்தமிட்டு நிமிர்ந்து பார்க்கின்றார். கல்வாரி முகடு இன்னும் கண்களில் படவில்லை. தரையில் கையழுத்தி நெஞ்சுயர்த்தி எழுகின்றார். சிலுவையின் பாரம் முயற்சியை சிதைத்து விட்டது. சிலுவை பாரம் என்றும் கல்வாரி தூரம் என்றும் இப்படியே இருந்து விட்டால் ஊருக்கு நான் உதவாத பாடத்தை அல்லவா சொல்லப் போகிறேன் என உணர்ந்த இயேசு மறுமுயற்சியால் தரைவிட்டெழுந்து மெதுவாக ஆனால் நிதானமாக அந்த இலக்கை நோக்கி நடக்கின்றார். ஓ இயேசுவே, வீழ்ந்தால் நான் எழுந்திடவும், சோர்ந்தால் நான் விழித்திடவும், இழைத்தாலும் களைத்தாலும் என் இலக்கை இழந்திடாமலும் இருக்க உன் திருவருள் பொழிந்திடுவாய். எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே, அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. நாங்கள் யாரை அடிக்கின்றோம், ஏன் அடிக்கின்றோம் என எதுவுமே விளங்காமல் ஒரு கூட்டம் எதையோ கத்திக்கொண்டே சென்றது. ஆனால் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களுமாய் இன்னும் ஒரு அன்பின் கூட்டம்
இயேசுவுக்காய் அழுது கொண்டே சென்றது. எத்தனை பேர் தன்னருகே வந்து தனக்காய் அழுதாலும் தன் தாய் மட்டும் தன்னை காணவே கூடாது என்று கட்டாயம் நினைத்திருப்பார் இயேசு. ஆனாலும் உதிரத்தில் உறைந்த இமைகள் கிழித்து வீரத் தாயை விழிகள் தேடாமல் இருந்திருக்கும். கண்கள் தாயை தேடின, தேடிக்கொண்டே இருந்தன. தனக்காய் அழுத ஒவ்வொரு பெண்ணிலும் தன் தாயின் முகம் தேடின அவர் கண்கள். என் மகனை நான் இந்நிலையில் பாரேன் என்று எட்டத்தில் நின்ற மரியாள் ஒவ்வொரு முறையும் பெண்கள் ஓவென்று அழும் பொழுதெல்லாம் ஓடோடி வருவாள். ஆனால் ஓரமாய் நின்றிடுவாள். பொத்தி வளர்த்த பூஞ்சொடி ஒன்று பொட்டல் வெளி வெயிலில் பொசுங்கி போவது கண்டு எந்த பூக்காரியாவது கைகட்டி நிற்பாளோ? இங்கே பூஞ்செடி இயேசு, பூக்காரி மரியாள். எத்தனை நேரம்தான் பொறுக்கும் அன்னை அடக்கி வைத்த அழுகை. ஓ என் மகனே, அவள் ஓடிய வேகத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் ஓரம் கட்டி நின்றது. தாயும் மகனும் சந்திப்போம். பட்டு தெறித்தன பார்வைகள், கட்டி தழுவின கைகள், முட்டி தீர்ந்தன முத்தங்கள். 3 வயது குழந்தையாய் முற்றத்தில் இயேசு விழுந்த போது எப்படி அவள் ஏந்தி முத்தமிட்டாளோ, சற்றும் மாறாமல் இப்போதும் கூட அதே ஈரம் காயாத இன்ப உதட்டாலே அவரின் 33ஆம் வயதிலும் முத்தமழை பொழிகின்றாள் அன்னை. பாருங்கள், தாயை கண்டவுடன் பிள்ளையின் வீர நடையை. அன்பின் அம்மாக்களே, தினமும் உங்கள் சத்தங்களால் அல்ல, அன்பின் முத்தங்களால் பிள்ளைகளை வழிப்படுத்துங்கள். ஓ இயேசுவே, எவைதான் எம்மை கடந்து சென்றாலும் பிள்ளைகளுக்காய் வாழும் பெற்றோராகவும், பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்த மறவாத பிள்ளைகளாகவும் வாழ உன் திருவருள் பொழிந்திடுவாய். வியாகுலமானது தாய்மறி நெஞ்சம், கண்குளமானது தவிக்கிது உள்ளம். கண்மணியேன கொஞ்சிய தாயே, கள்வனின் கோலத்தை பார்த்தழுதாயே. இப்போது எங்கே? மானுடனே, பார்த்தாயா உனது போலித்தனத்தை? முன்னால் புகழ்வதும் பின்னால் இகழ்வதும் உனக்கொன்றும் புதிதில்லை. நாற்றம் எடுக்கும் மனித கும்பல்களே, ஒரு புனிதனின் குருதியில் முகம் கழுவித்தான் உன் கரை போகும் என்றால் கழுவு, நன்றாக கழுவு. காயங்களால் ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. வெடித்து பிளந்த தசைகளில் வெண்ணாடை ஒட்டுவதும் உரசுவதும் உரிவதுமாய். ஐயோ, வலி சொல்ல முடியாமல் இயேசு வதங்குகிறார். நிறப்பாறிய பச்சோந்தி போல் அவரின் ஆடை தானாகவே இரத்தத்தில் சிவப்பானது. யுத்தத்தில் கூட ஒரு வீரனுக்கு எத்தனை இரத்தம் ஓடுவது இல்லை.
கடந்த இரவிலிருந்தே கசையடி காயங்கள் இரத்தத்தை கொப்பளித்துக் கொண்டே இருந்தன. கொப்பளித்த ரத்தம் கண்டு கொலைகார கும்பல் பயந்து போனது. இரத்தப்போக்கால் இடை நடுவில் இவன் செத்து போனால் சிலுவை தீர்ப்பெழுதிய நாங்கள் தோற்றல்லவா போய்விடுவோம். இழுத்துச் சென்ற படை வீரருக்கு காற்றிலே ஒரு கட்டளை வருகிறது. இயேசுவுக்காக சிலுவை சுமக்க தேடுங்கள் ஒரு தேகத்திடம் உள்ளவரை, கண்டுபிடியுங்கள் ஒருவனை கழுமரம் சுமக்க. இமை மூடி விழிப்பதற்குள் இழுத்து வந்தனர் ஒரு யூதனை. பெயர் சீமோன், ஊர் சீரேன். முதலில் பயந்து மறுத்து ஒதுங்கிய சீமோன் இயேசுவின் உயிர் விழி பார்வையால் பலமடைந்து சிலுவைக்கு தன் தோள் கொடுக்கின்றான். உழைத்து மரத்த உடல் எனக்கு, சிலுவை எனக்கு சிறிய பாரம் என்றே நினைத்த சீமோன் முதலடி கூட வைக்க முடியாது மூச்சிறைத்து பக்கமாட்டில் பலமாய் அடிபட விடுகிறான். விரைந்து வந்த படை வீரர்கள் விரைப்பாய் 2 குதை கொடுத்து விழுந்த சீமோனை தூக்கி நிறுத்தி போ என புத்தன்று அறைந்தனர் கன்னத்தில். நீயும் நடையென இயேசுவை தள்ளினர். குவிந்து நின்ற கும்பல் ஓவெனச் சிரித்தது. எட்டி வந்து சிலர் எச்சில் துப்பினர், தாடியை இழுத்தனர். மீண்டும் ஒருமுறை சீமோனின் விழிகள் இயேசுவை பார்த்தன. இந்த நீதிமானுக்காய் சிலுவை சுமப்பது எனக்கு பாக்கியம் என்றான். நான் களைத்தாலும் கல்வாரி வரை சுமப்பேன் என்றான். ஓ இயேசுவே, பிறர் சுமை சுமக்கவும் அவர் துயர் துடைக்கவும் என் சுகம் மறக்கவும் உப்பாயும் ஒளியாயும் சீமோனை போலாயும் நான் மாற உன் திருவருள் ஒளிந்திடுவாய். இயேசுவின் துன்பத்திலே இணைந்தான் சீமோனும், சிலுவை சுமந்ததனா சிந்தையில் நின்றாரே, நம் சிந்தையில் நின்றாரே. புரட்சி செய்ய பழகுங்கள். தேசம், யூதம் அவர்களின் மதம், யாவே அவர்களின் கடவுள். மத தலைவர்களே மக்களின் தலைவர்கள். சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதை யாரும் மீறவே கூடாது. அவர்களை பொறுத்தவரை நோயாளிகள் அனைவரும் பாவிகள், பாவிகள் தீண்டப்படாதவர்கள். ஆணதிகார சமுதாயம், பெண்ணுரிமை பெரிதாக மதிக்கப்படுவதில்லை. தரத்தில் பெண்கள் 2ஆம் தரம். ஆண்கள் குற்றத்தில் பிடிபட்டால் நாசுக்காக நழுவலாம், தப்பிக்கலாம். அதுவே பெண்கள் என்றால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தீர்ப்பும் மாறாது. இருக்கட்டும், இப்பொழுது இந்த கல்வாரி பாதைக்கு வருவோம். இன்னும் மணிகளை வாங்கிக் கொண்டே இயேசு நடக்கின்றார். அந்த கொலை கும்பலின் தலைவர்கள் இயேசுவுக்கு உண்ணவும் குடிக்கவும் ஏதும் கொடுத்திருக்க மாட்டார்கள். களைத்து விட்டார்.
விழுவது போல் முன்னே சரிந்து பின் பாதம் நிலை நிறுத்தி நிமிர்ந்து நடக்கின்றார். பொத்தி வைத்து அழுகையெல்லாம் பொலு பொலுவென விழ விழ வலது இடது கைகளால் ஆண்களை வலிந்து தள்ளிக்கொண்டு ஒரு பெண் ஓடி வருகிறாள். ஓ என் இயேசுவை விடுங்கள் என்று. கோஷமிட்ட கும்பலின் ஓவென்ற வாய்கள் ஒன்றாய் மூட விழித்த இமைகள் மீண்டும் ஒட்டாது விழித்தே பார்த்தன அவளை. யார் இந்த பெண்? ஆண்களுக்கு மத்தியில் இவளுக்கென்ன புத்தி இல்லையா? புதைத்து வைத்த விதை வெடித்து வேர் விட்டெழுந்தது போல், அடைத்து வைத்த உலை வாயிலை ஆவி தள்ளி விழுத்தியது போல், மறைத்து வைத்த மடையை தள்ளி தண்ணீர் உடைத்தது போல், படைத்துறை வீரரையெல்லாம் அந்த பதுமை பெண் துடைத்தெறிந்து துணிந்து வந்தாள். இவள்தான் வெரோனிகா, பேரறுக்கப்பட முடியாத ஒரு வெற்றி பெண், பெண்களுக்கு புரட்சி செய்ய கற்றுக் கொடுத்தவள். எத்தனை பேர் அவளை சுற்றி நின்றாலும், அத்தனை ஆண்களும் அவளை அச்சப்படுத்தினாலும், பொருணி கூறினாலும், அவளை புரியாமல் பேசினாலும், தனக்கு கருணை காட்டி தன் முகம் துடைத்த அவள் துணியில் தன் முகத்தையே பதிவிட்டு பரிசாக கொடுக்கின்றார். ஓ இயேசுவே, பிறரின் வசைமொழியால் என் வாழ்வை இழக்காமலும், தூற்றினாலும் என் துணிவை இழக்காமலும், புதைத்தாலும் புதிதாய் உழைக்கவும், சிதைத்தாலும் சிந்தனை கலையாமலும், நல்லதை என்றும் செய்ய உன் திருவருள் பொழிந்திடுவாய். இலக்கினை முன்னிறுத்துங்கள். கல்வாரி பாதையில் அரை வழி கடந்த இயேசு இன்னும் அரை வழி கடக்க தனக்குள் தானே பலம் தேடுகிறார். வெரோனிகாவின் சந்திப்பில் உள்ள பலம் பெற்ற இயேசு வேகமாய் நடக்கின்றார். என்ன செய்வது? உடல் பலத்தை யார் கொடுப்பது? களைத்து வியர்வையாகவும் காயத்தில் இரத்தமாகவும் அவர் தேகத்தில் தேங்கி கிடந்த தண்ணீர் எல்லாம் வற்றிவிட்டன. தலையை உள்முடி விளக்க இமை வழி இரத்தம் கடந்து அவர் தாடியை தடவி பாய்ந்து நாணி விளிம்பில் நின்று தரை தொட அருவியாய் விழுந்தது ஒரு பாதி உயிரும். மறுபாதி உயிரம் மூக்கின் துவாரங்கள் அருகில் முழுசாய் முடியமர்ந்ததால் முச்செடுக்கும் பொழுதெல்லாம் இரத்தம் சென்று முச்சடைத்து போனது. வழியெல்லாம் வாயால் சுவாசித்தமையால் நாவரண்டு தொண்டையை காய்ந்து போனது. தோள்கள் விரைத்தன, கைகள் தளர்ந்தன, கால்கள் நடுங்கின, கண்கள் முகைந்தன. வழிந்த இரத்தம் விழிமறைக்க வழி தெரியவில்லையே என்று இடது கை சுண்டு விரல் எடுத்து இரத்தத்தால் ஒன்றிய இமை கசக்கி விழிப்பதற்குள் இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். சிலுவையின் பாரம் சிதைக்க முள்முடி இன்னும் ஆழமாய் இறங்க சடசடவென சாட்டைகளின் அடி விழ நெறித்த கூட்டம் மீண்டும் ஒரு முறை எச்சில் துப்பி ஏளனம் செய்தது. கடவுளின் மகனோனி இல்லை, தம் கடவுளை பழித்த கருப்பு நெறி நீ
ஏளனச் சொற்கள் இயேசுவின் செவிப்பறை சுவர்களில் ஆணிகள் அடித்தன. விழுந்து விட்டாலும் சிலந்திகள் மீண்டும் எழுந்து பாயத் தவறுவதில்லை. காற்றினால் குலைந்தாலும் கூடு கட்டுவதை குருவி கைவிடுவதில்லை. கரைகள் தூரம் என்று அலைகள் இடையில் மடிவதில்லை. மீண்டும் எழு என்ற இதயத்தின் ஒலி கேட்க இயேசு தன் புருவங்கள் உயர்த்தினார். விழித்தன விழிகள். ஒரே ஒரு முயற்சிதான். மீண்டும் எழுந்தார் இயேசு. ஏளனச் சிரிப்பெல்லாம் அடங்கி போக தன் வழி இதுவென தானே நடந்தார் முன்னே. ஓ இயேசுவே, மலை போல் என் முன் தடைகள் வந்தாலும், நிலை குலைந்து போய் நான் விழுந்தாலும், மடிந்து விழவிழ அலைகள் மீண்டும் எழுந்து அடிப்பது போல் முடியும் வரை முயற்சி செய்ய உன் திருவருள் பொழிந்திடுவாய். வீழ்வதும் எழுவதும் வீரச்சத்தின் பண்பு, மனுமகன் வீழ்ந்தது மானிட பண்பு. இறுதி வரை அவர் காட்டிய அன்பு, இரண்டாம் முறையும் வீழ்த்தியதிங்கு. புதுமைகளை கண்ட மாந்தரும் உணர்ந்து கொண்டனர். புரிந்தும் புரியாது போல், கேட்டும் கேளாத செவிடராய், பார்த்தும் பாராத குருடராய் பவனி வரும் மானிடமே, உனது உள்ளத்தில் உண்மை எப்போது உரைக்கும்? உனது உள்ளத்தில் உண்மை எப்போது உரைக்கும்? அழுவதை நிறுத்துங்கள். கத்திக் கொண்டு வந்த கூட்டத்தை விட கண்ணீரோடு வந்த கூட்டமே பெரிதாக இருந்தது. அவர்கள் தான் ஜெருசலேம் பெண்களின் கூட்டம். அவர்கள் வெறும் பெண்களின் கூட்டம் அல்ல. பெண்கள் என்பவர்கள் தங்கள் கண்களால் காட்டாற்றியே கட்டுப்படுத்த வல்லவர்கள். தங்கள் கண்ணீரால் பேராற்றியை உருவாக்கக்கூடியவர்கள். முகாரியை பூமாளமாய் மாற்றத் தெரிந்தவர்கள். பாறை மரங்களையும் மாற வைக்கும் ஆசை பேசத் தெரிந்தவர்கள். முள்கைத்தால் அலறியடும் இவர்கள் பிரசவத்தின் பலிதாங்க வல்லவர்கள். பெண்கள் கோழிகள் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். பெண்ணெனப்பட்ட இவர்கள் வந்து தம் முன்னவரின் கதை முடிந்துவிடப் போகிறதே என்றுதான் அழுதார்கள். பெண்கள் இரண்டாம் தரமான இந்த சமூகத்தில் யார் எதற்காக பேசுவார்கள் என்றுதான் அழுதார்கள். நல்வழி போதனை சொல்ல இனி இவருக்கு இயேசு இல்லையே என்றுதான் அழுதார்கள். ஒவ்வொன்றழுத மகளிரை விழிகள் திறந்து பார்த்து உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். எனக்காக என் அன்னை அழுவது போதும். பெற்றோரை மதியாத பிள்ளைகளுக்காக அழுங்கள். சோம்பித் திரியும் கூட்டம் சோற்றுக்காய் உழைக்க அழுங்கள். கரம் பிடித்தவளை கைவிடும் காளையருக்காய் அழுங்கள். விதவையருக்கு விலை பேசுவோருக்காய் அழுங்கள். மரத்து போன மனிதம் மாற வேண்டும் என அழுங்கள். உறைந்து போன உறவுகள் உயிர் பெற அழுங்கள். என் காயங்கள் கண்டு நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம். கடவுளின் சித்தம் என்றால் என் கதையின் நடுவில் கல்வாரி கட்டாயம் வந்தே தீரும். பிள்ளைகளை தேடி இப்போதே நடவுங்கள்.
கனவுகளை சுமந்து செல்லும் அவர்களுக்கு சிலுவைகளையும் சுமக்க கற்றுக் கொடுங்கள். போலி என்பது ஒரு போதை. வாலிபம் அதை வணங்க விரும்பும். அவர்களை தட்டி திருத்த தாய்மாரே இன்றே புறப்படுங்கள். ஓ இயேசுவே, என் நிலை அறிந்து நான் எனக்காயளவும் புது மாற்றம் பெற நான் மனம் கொண்டு வாழவும் உன் திருவருள் பொழிந்திடுவாய். முயற்சிகளை தூண்டிவிடுங்கள். இயேசுவை ஆள்மாறி அடித்தடித்து வீரர்கள் இளைப்பாறினார்கள். ஆனால் இடைவெளியே இல்லாமல் இயேசுவை இழுத்துச் சென்றார்கள். இவன் சாக வேண்டும் என்று குளறிக் கொண்டே வந்த யூத பெருசுகள் தம்மோடு கூட வந்த சிறுசுகளின் கைகளில் கூழாங்கற்களையும் கொடுத்து எறியச் சொன்னார்கள். எப்பக்கமென்றே தெரியவில்லை. திசைகள் சொல்ல முடியாத அளவிற்கு திடீரென கடவுளின் மகன் மேல் கல்மழை பொழிந்தன. பாதத்தில், முழங்கால்களில், மூட்டுக்களில், இடுப்பில், வயிற்றில், முதுகில், முன்னே நெஞ்சில், கழுத்தில் என கற்களின் ஆதிக்கம் கனத்துக் கொண்டன. சிலுவை பிடித்த கரம் விலக்கி தலையை மூடும் முன் கல்லொன்று வந்து பொத்தென்று கன்னத்தில் அடித்ததில் நிலைகுலைந்த நிலத்தில் 3ஆம் முறையாக விழுகின்றார். இயேசுவுக்கு இது கல்வாரி பயணத்தின் கடைசி நிமிடங்கள். உயிரை பிழிந்தாவது உச்சத்தை அடைய வேண்டும் என்ற ஓர்மம். பலமெல்லாம் திரட்டி எழுந்து நடந்தால் கூட இன்னும் 20 நிமிடமே இலக்கை அடைய என கணக்கிட்டு வைத்தார். விடியல்கள் வேண்டுமென்றால் பூமி சுற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால் தான் ஆறுகளும் கடலுக்குள் வாழ முடியும். வீசும் வரைதான் புயல், அடிக்கும் வரைதான் அலை. தென்றலின் புரட்சிதான் புயல், கடலின் புரட்சிதான் அலை. வீழ்ந்த மனிதனின் எழுவதற்கான முயற்சிகள் தான் புரட்சி. தோல்விகளை கணக்கிட்டு பார்ப்பவன் கோழை, அவற்றையே படிகளாய் மாற்றுபவன் வீரன். வீழ்ந்தவரும் சாய்ந்தவரும் எழவில்லை என்றால் சரித்திரங்களை யார் படைத்திருப்பார்கள்? கைவிரல் நுனிகளை தரையழுத்தி முழங்கால் குத்தி இயேசு நிமிர்ந்தார். கால்களில் வேகம் பூட்டி கண்களில் தூரம் மாட்டி நடந்தார். ஓ இயேசுவே, வீழ்ந்தால் மீண்டும் ஒளையாகவும், முறிந்தால் மீண்டும் கிளையாகவும், நான் மீண்டும் புதிதாய் ஆகிட உன் திருவருள் பொழிந்திடுவாய். மூன்றாம் முறையாக சோர்ந்து
இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தே நீ வருவாயா, மனம் திருந்தே நீ வருவாயா. மானம் பெரிதெனக் கொள்ளுங்கள். ஆடை என்பது மனிதனின் உரிமை. மானம் என்பது மனிதனுக்கு உயிரை விட உயர்ந்தது. அவமானம் என்பது அவனுக்கு மரணத்தை விட கொடூரமானது. ஒரு நாள் உணவின்றி ஒருவனால் ஊரெல்லாம் சுற்றி வர முடியும். ஆனால் தனி அறைக்குள் சில நிமிடம் கூட ஆடையின்றி இருப்பதே முடியாத காரியம். ஆண்டவரின் கேள்விக்கு ஆதாம் ஏவாள் கூட நாம் ஆடையின்றி இருப்பதால் தான் ஒளிந்தோம் என்றார்கள். கொலைக்களம் வந்துவிட்டது. அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டு கொக்கரித்த கூட்டம் கொஞ்சம் அமைதியானது. படை வீரர்கள் பரபரப்பாகி இறைச்சிக்காய் அலையும் ஓநாய்கள் போல் அங்குமிங்கும் ஓடினார்கள். மூவர் சேர்ந்து சிலுவையை புரட்டி கிடத்தினர். இரும்பு பெட்டிக்குள் சிலர் ஆணிகள் தேடினர். சுத்தியர் எங்கே என்றான், கொண்டு வா இங்கே என்றான் ஒருவன். ஆளுக்கு ஒரு வேலையை காவலர்கள் செய்கையிலே 5 பேர் மட்டும் இயேசுவை சுற்றி நின்றார்கள். திடீரென ஓவென்று சிரித்து ஏளனம் செய்தது பொறுத்திருந்து வேடிக்கை பார்த்த கூட்டம். உடை உரிந்து எடுக்கப்பட்டது. ஊரே கைகொட்டி சிரித்தது. தன் தாயின் கையால் தையலே இல்லாமல் நெய்து கொடுக்கப்பட்ட நேச ஆடையது. உலகை அலங்கரித்தார் கடவுள். ஆனாலும் மானம் காக்க அவர் மகனுக்கோ இடுப்பில் கூட ஒரு இலை இல்லை. உடைந்தார், ஒடிந்தார், கூனி குறுகி உடல் ஒடுக்கி தன்னைத்தானே மறைக்க இன்னும் பல கைகள் தேடினார். உரிதல் என்பது ஆடையை மட்டுமல்ல, அடுத்தவனை அசிங்கமாய் பேசுவதும், முட்டாள் என்பதும், தூற்றுவதும், துப்புவதும், துரோகம் இழைப்பதும் எல்லாமே ஆடை உரிதல் தான். எந்த உன் செயலால் அடுத்தவன் தன் மானம் இழக்கின்றானோ அவையெல்லாம் ஆடை உரிதல் தான். சிறுவரை துன்புறுத்தினால், துஷ்பிரயோகம் செய்தால் அதுவும் ஆடை உரிதல் தான். குடிவரை போதையால் மனைவியை வீதியில் விட்டுவிட்டால் அதுவும் கூட ஆடை உரிதல் தான். பொய்ச்சாட்சி, போலி வார்த்தை, புரணி, புறக்கணிப்பு இவையும் இது போன்ற இன்னும் நீ பிறனுக்கு செய்தால் அவையும் அவை போன்ற அனைத்துமே ஆடை உரிதல் தான். ஓ இயேசுவே, நான் நாவடக்கம் பெறவும் பேசும் முன் பொறுமை காக்கவும் பொது வெளியில் பிறரை பொல்லாப்பு சொல்லாமலும் அயலவனை அவமானப்படுத்தாமலும் இருக்க உன் திருவருள் பொழிந்திடுவாய்.
வீசட்டும். அப்போது கண்டிப்பாக நம்புவோம். வான வேகங்களில் வலம் வந்தவர் இன்று வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் வலம் வருகிறார். தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். பாவம், தன்னைத்தானே மீட்டுக் கொள்ள முடியாதவன் உமக்காக மன்றாடுகிறான். என்ன பரவல். இதோ உன் அருளப்பா. இதோ உன் தாய். நான் தாகமாயுள்ளேன். எல்லாம் முடிந்தது. தந்தையே, என் தந்தையே, உமது
உங்கள் முகங்களையும் அகங்களையும் அந்த புனித செந்நீர் ஊற்றில் கழுவுங்கள், கழுவுங்கள். இயேசுவே, பாவிகளாயிருக்கின்ற எங்கள் பேரில் மண்ணால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர் இயேசுவே, சிலுவையிலேறி சுகிர்தம் ஒளிந்து பாதிக்கின்ற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர் இயேசுவே, சகல வாதைகளையும் தீர அனுபவித்து பாவிகளிடேற்றம் முகியம் முகித்து சீவ பலியாக பிராணனை கொடுத்த என் தயாபர இயேசுவே, திருமுக மலர்வு மடிந்து திருவிழிகள் மறைந்து திருத்தலை கவிழ்ந்து மரணித்த என் தயாபர் இயேசுவே, தயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கின்ற எங்கள் பேரில் மண்ணால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர் இயேசுவே, சிலுவையிலேறி சுகிர்தம் ஒளிந்து பாதிக்கின்ற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர் இயேசுவே, இதோ இறைமகன் இயேசுவின் குருதி கிண்ணம். இதற்கு யார் காரணம்? நாமும் அல்ல, நம்முடைய பாவங்களும் அல்ல. இதற்கு காரணம் யூதர்களே. மனித அவதாரத்தில் பிறந்து எம்மோடு சமூகத்தில் இன்றைக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்தவரே மீட்பராம் இயேசு கிறிஸ்து. இவரை மெசியாவாக மனுக்குலத்தின் தச்சராக ஏற்றுக்கொள்ளாத யூத சமூகம் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தது.
ஒன்றல்ல இதெண்டல்ல பல சொல்ல நாடர்களை அவருக்கு ஏற்படுத்திய அறமல்லாத மரத்தை பின்பற்றிய பரிசேயர், சதுசேயர், மறைநூல் வல்லுநர்கள் வெற்றி தண்டுவோர் என்ற பல வகைப்பட்ட வழி வேடக்காரர்களாகிய இவர்கள் இயேசு கிறிஸ்து மீது பொய்க்குற்றம் சுமத்தி வழி கட்டாயமான முறையில் அவமானத்தின் சின்னமாக கருத்தப்பட்ட சிலுவையை சுமக்க வற்புறுத்தினார்கள். மீட்பராகிய கிறிஸ்துவோ தன் மீது அவமானத்தின் வலியை எமக்காக துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். 3 தடவை தரையில் விழுந்த போதும் வலிமை குன்றாது உற்சாகத்துடன் வெற்றியின் பாதையை நோக்கி நகர்ந்தார். வெற்றட்டு கௌரவம், ஆணவம், அதிகார போக்கு கொண்ட சசாரை தலைவராக கொண்ட யூத தலைமை சங்கமோ அகந்தை மனப்பான்மையுடன் தாம் எடுத்த முடிவில் சிறிதும் தளஜாத பிலாத்து ஊடாக மக்களை தூண்டி இவன் சாக வேண்டும் என்று பழி சுமத்தி அவரை சிலுவையிலறைந்து கொலை செய்தார்கள். மகா பாவத்தை புரிந்து தங்களுக்கு தங்களை தீங்கினை இழைத்து கொண்டார்கள். இதோ இறைமகன் இயேசுவின் குருதி கிண்ணம். இதற்கு யார் காரணம்? யூதர்கள் அல்ல. இதற்கு காரணம் நாமும் நம்முடைய பாவங்களும். இயேசு, ஆமாம் இயேசு கிறிஸ்து, அவர் நல்லவர், மீட்பர், எமக்காக பிறந்தவர், அன்னை மரியின் மடியில் தவழ்ந்து வளர்ந்தவர், பாவங்களை மன்னித்தவர், நோய்களை குணமாக்கியவர், பேய்களை ஓட்டியவர், அசுத்த ஆவிகளை விரட்டியவர், மக்களின் பசியை போக்கியவர், பல புதுமைகளை நிகழ்த்தியவர். அப்படிப்பட்ட அவரை நாம் கொன்றுவிட்டோம். ஆம், கொன்றுவிட்டோம். யார் கொன்றது என்று நமக்குள் கேள்வி எழலாம். அதற்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஆழமாகவும் யோசிக்க தேவையில்லை. உண்மையை ஏற்றுக்கொள்ளாத மனங்கள், பாவம் நிறைந்துள்ள கரைப்படிந்த உள்ளம், நாமே தலைவன் என்ற ஆணவம், குறுகிய மனப்பான்மை, சுயநல போக்கு, அதிகார வெறி, பொய்ச்சாட்சி, எங்கும் மலிந்து காணப்படுகிற அநீதிகள், இவையே மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தது. மனிதா, உன் மனிதம் எங்கே? மாண்புடனும் இறை சாயலுடனும் படைக்கப்பட்ட புனிதம் எங்கே? மரத்து போய் மாண்டு விட்டதோ? உன் அறிவு எங்கே? உனக்கு தரப்பட்ட தாளந்துகள் எங்கே? எமக்காக பிறந்தவரை நாமே கொன்றுவிட்டோம். சற்று சிந்திப்போம். மனிதம் போற்ற அவரை பின்பற்றுவோம். இயேசுவே, பாவிகளாயிருக்கின்ற எங்கள் பேரில் மண்ணால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர் இயேசுவே, சிலுவையிலேறி சுகிர்தம் ஒளிந்து
வாதிக்கின்ற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர இயேசுவே சகல வாதைகளையும் தீர அனுபவித்து பாவிகளிடேற்றம் முகியம் முகித்து சீவ பலியாக பிராணனை கொடுத்த என் தயாவர இயேசுவே திருமுகமலர்வு மடிந்து திருவிழிகள் மறைந்து திருத்தலை கவிழ்ந்து மரணித்த என் தயாபர இயேசுவே தயாபர இயேசுவே பாவிகளாயிருக்கின்ற எங்கள் பேரில் மண்ணால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே சிலுவையிலேறி சுகிர்தம் ஒளிந்து வாதிக்கின்ற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர இயேசுவே சகல வாதைகளையும் தீர அனுபவித்து பாவிகளிடேற்றம் முகியம் முகித்து சீவ பலியாக பிராணனை கொடுத்த என் தயாவர இயேசுவே திருமுகமலர்வு மடிந்து திருவிழிகள் குறித்தோலை ஞாயிற்றிலே இறைவனுடைய திருப்பாடுகளின் காட்சியை திருமறை கலாமன்றம் ஆரோக்கிய அன்னை பங்கு இணைந்து இன்று உங்கள் முன்னே சமர்ப்பித்திருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு உதவி செய்த அனைவருக்கும் விசேஷமாக ஆரோக்கிய அன்னை பங்கை தந்தை சார்ல்ஸ் கோலினுக்கு விசேஷ நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் அவர் இன்று எமக்காக இயேசுவாக இராப்போசனம் வரை நடித்திருக்கின்றார். அவருக்கு எமது நன்றிகள். இதைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னை பங்கின் கோயர் பாட்டுக்குழு எங்களுக்கு இந்த இடங்களிலே ஏற்படுகின்ற இடைவெளிகளை நிரப்புவதற்கு பல பாடல்களை பாடி தந்திருக்கின்றார்கள். அத்தோடு ஹார்மோனியம் வாதித்த ஒரு புதிய சிறு நண்பர், அவர் நீண்ட காலமாக இந்த ஆரோக்கிய அன்னை பங்கிலே இசை வாதித்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எமது நன்றிகள். அதனைத் தொடர்ந்து
இந்த ஒப்பனை வடிவிலே ராஜன் அவர்கள் மிகவும் குறுகின நேரத்திலே மிக அழகாக இந்த ஒப்பனை செய்ததற்கு அவருக்கும் எமது நன்றிகள் இந்த நேரத்திலே பாராட்டுக்கள். அத்தோடு இந்த நிகழ்வை அஞ்சல் செய்த தொண்டர்கள், அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து எம்மோடு உழைத்து அந்த பொதுமக்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் திருமுறை கலாமன்றம் மீண்டும் ஒரு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.